எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆரோக்கிய பாரதம், நம்ம தேசம் ஆரோக்கியமா இருக்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது. நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தோம்னா நம்ம தேசம் ஆரோக்கியமா இருக்கும். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டுள்ளது. அப்ப நம்ம தேசத்தினுடைய ஆரோக்கியம், பாரதம் ஆரோக்கிய பாரதம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய அடிப்படை எப்பவுமே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு ஜீவராசிகளும், ஒவ்வொரு மக்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு மக்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய ஆகாரம், இதெல்லாமே பேலன்ஸ்டாக, நம்மளுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தாத வண்ணம் நம்மளை சீராக அமைச்சிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்படி எடுக்கிறதுல முதல் படி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் உணவு மட்டும்தான், உணவு சரியாக இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. உணவு, உறைவிடம், உறக்கம், உடை, இந்த மாதிரி 4 நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. நம்மளுடைய உணவு சரியா இருக்கணும், நம்மளுடைய உடை சரியா இருக்கணும், நம்மளுடைய உறைவிடம், நம்ம வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் சரியா இருக்கணும், நம்மளுடைய உறக்கம் நல்ல ஆரோக்கியமா நல்ல தூக்கம் அவசியமா இருக்கணும். இந்த 4 ஊக்களும் சரியாக இருந்தால் நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம். இன்னும் சொல்ல போனா 5 நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு 5 உணவு, உடை, உறக்கம், உறைவிடம், உள்ளம். 5 ஓகேங்களா? இந்த 5 நல்லா இருக்கணும். இந்த 5 பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கணும். இந்த 5 ஆரோக்கியமா இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வெயில் காலம் வருது இல்லையா? அதனால இந்த 5 முதல் நம்ம எந்த பற்றி பார்க்க போறோம்னா உடையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உடை எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையில் நம்ம கொண்டு வர போறோம். உடை, எல்லாரும் உடை அணியிறோம். நம்மளுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக, நம்ம சரீரத்தை மறைப்பதற்காக நம்ம உடை அணிகிறோம். ஆனால் இந்த உடையினுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள், நமக்கு முந்தைய தலைமுறையினர், இன்று நாளைய தலைமுறையினர் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, உடை ஆரோக்கியம் எப்படி கையாளப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய உடை பலதரப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்லுது. நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி எடுத்து சொல்கிறது, நம்மளுடைய மனநிலையை பற்றி பிறருக்கு காட்டுகிறது. நம்ம ஒரு விசேஷங்களுக்கு போவோம், ஒரு கல்யாணம், ஒரு கிரகப்பிரவேசம், அந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு போகும்போது நம்ம எப்படி போகிறோம்? நல்ல டாம்பீகமான அழகான வசீகரமான வஸ்திரம் போட்டுக்கிறோம். ரொம்ப ரம்யமான வஸ்திரங்களை போட்டுட்டு தான் அந்த விசேஷங்களுக்கு போகிறோம். அது எதை காமிக்கிறது? நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படிங்கிறத, நம்மளுடைய உள்ளத்தினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அந்த உடை அமைகிறது. அதே உடை நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, குளிர்காலத்தில் நம்ம கொஞ்சம் கனமான துணிகளை போட்டுக்கிறோம், குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிறோம். அதே போல இப்ப வரக்கூடிய வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. இப்பவே சூரிய பகவான் பட்டுளி வீசி பறக்கிற, ரொம்ப வெயிலா இருக்கு நம்மளுக்கு இல்லைங்களா? இந்த வெயில் காலத்துல நம்மளுடைய உடை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப நம்மளுடைய தேசத்திலேயே தயாராகக்கூடிய பருத்தி ஆடைகள், பருத்தியினால் தயார் செய்யப்பட்ட நூல் ஆடைகள் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். வெயிலிருந்தும் நம்மளை காப்பாற்றும், நம்மளுடைய பாடியினுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த உடை ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் குளிர்காலத்தில் நம்ம ஸ்வெட்டர் மாதிரியான கனமான துணிகளை போடுறோம். நம்ம குளிர் தெரியாமல்
நம்ம உடம்புனுடைய வெப்பத்தை கூட்டுவதற்காக. இப்ப நம்ம வெப்பம் குறையும்படியான வெப்பம் அதிக சூரிய ஒளி உள்ள போகாத வண்ணம் நம்மளுடைய உடையை அமைக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நல்ல ஆரோக்கியமான கதர் ஆடைகள், நூல் ஆடைகள்ல உடை அணியிறது அவசியம். நிறங்களும் அப்படித்தான், ரொம்ப அழகான நிறங்கள்ல நம்ம ஆடைகள் அணியணும். அதாவது அமைதியை, ரொம்ப லைட் கலர்ஸ், இதமான நிறங்கள்ல நம்ம ஆடையை அணியறது ரொம்ப முக்கியம். வெண்மை மிகச்சிறப்பு. ஆனா இப்போ நம்ம எல்லாரும் வெண்மையை அணியறது சாத்தியம் இல்லை, அழுக்காயிடும் சில, அந்த மாதிரி எல்லாம் யோசிப்போம். அதை நம்ம மெயின்டைன் பண்றது கஷ்டம், அப்படியெல்லாம் யோசிப்போம். ஆனா ரொம்ப இதமான நிறங்கள்ல ஆடை அணியும் போது அது நம்ம மனதிற்கும் நம்ம சரீரத்துக்கும் நன்மை அளிக்கிறது. மனதுக்கு ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து, சரீரத்துக்குள்ள வெளியே இருந்து அதிகப்படியான வெப்பத்தாக்குதல் நம்மளுக்கு உள்ள போகாம இருக்கும். இப்ப எல்லாரும் வெளியில வெயில்ல யாரும் வேலை செய்யறதே கிடையாது. அதனால அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியலைனாலும் கூட, நம்ம நம்மளுடைய உடல் மேல இருக்கக்கூடிய வஸ்திரம் ரொம்ப மென்மையானதாக இருக்க வேண்டும். இப்போ நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே கனமான துணிகள், ஜீன்ஸ் போன்ற கனமான துணிகளை தான் உபயோகப்படுத்துறாங்க. அப்படி மித்த நாட்கள்ல உபயோகப்படுத்துறதை காட்டிலும் இந்த வெப்ப நாட்கள்ல அவங்க அப்படி உபயோகப்படுத்துறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப உஷ்ணம் அதிகமாகிறதுனால, வியர்த்து அந்த வியர்வை உறிஞ்சப்படாத காரணத்தினால உடம்புல துர்நாற்றம் ஏற்படுறது, உடம்புல நம்மளுக்கு கொப்பளங்கள், சின்ன சின்ன கொப்பளங்கள், சூட்டு கொப்பளங்கள் வர்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தோல் நோய்கள், அரிப்பு, படை, சொறி, சிரங்கு போன்ற நிறைய வகையான தோல் நோய்கள் இருக்கு. அந்த மாதிரி அரிப்பு பார்த்தோம்னா வெளியே பார்க்க அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. நம்ம கிட்ட நிறைய பேர் வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அரிப்பு இருக்கும்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அவங்களுடைய உடலினுடைய பெரும்பான்மையான பகுதிகள், மறைக்கப்பட்ட பகுதிகள், எல்லா இடத்துலையுமே அரிப்பும் அப்படியே சிவப்பா தடிமனா இருக்கும். இல்லைன்னா அரிச்சரிச்சு அந்த இடத்துல புண்ணாகி வெள்ளை வெள்ளையா இருக்கும். இந்த மாதிரி அப்படியே படர்ந்து இருக்கும். காலினுடைய இடுக்குகள், கை இடுக்குகள், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரும். இது சிறு பிள்ளைகள்னு இல்லை, கல்லூரி பெண்கள், கல்லூரி ஆண்களுக்கு, முக்கியமா ஆண் பிள்ளைகள், கல்லூரியில வேலை செய்யக்கூடிய படிக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எல்லாருக்கும் அது இருக்கு. அதே மாதிரி நிறைய ஆண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இடுப்பை ஒட்டி போடக்கூடிய அந்த ஃபேண்ட், அது ரொம்ப கனமா ஈரம் உரியாததா இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால இந்த வெயில் காலத்துல வேஷ்டி கட்டிட்டு வேலைக்கு போங்கன்னா யார் போக தயாரா இருக்காங்க? இல்ல கல்லூரிக்கு, அது நம்மளுடைய கலாச்சார உடை, அதை யாரும் கூடாதுன்னு சொல்லிட போறதில்ல. ஆனா நம்ம அதற்கெல்லாம் தயாரா இருக்கணும். நம்ம தேசத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாத்துறதுல நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம நல்லா இருப்போம். நம்ம தேசத்துடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றும் விதமாக நம்மளுடைய வாழ்க்கை அமையும் போது அந்த வாழ்க்கை நமக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் நமக்கு உள்ளூர ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் அமைகிறது. ஆகையினால நம்மளுடைய ஆடை கலாச்சாரம், பெண் குழந்தைகளும் அப்படித்தான் டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறாங்க. உங்களுடைய வஸ்திரம் பிறருக்கு எண்ணங்களை வேற மாதிரியா தோணாதபடிக்கு பெண் குழந்தைகளுடைய உடை நாகரிகம் அமைய வேண்டும். எனக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஷர்ட், பனியன் கிளாத்ல எல்லாம் போடுறது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம். நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய சகோதரர்கள் அவங்க முன்னாடி இருக்கலாம். ஆனா நம்மளுடைய குடும்பத்தாராவே இருந்தாலும் கூட நம்மளுடைய பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா அப்படி வரும்போது நம்மளுடைய உடை நாகரிகம் மிகவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். பெண் குழந்தைகளானாலும் ஆண் குழந்தைகளானாலும் உடை நாகரிகம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த உடை நாகரிகத்தினால் நம்மளுடைய பண்பாடும், நம்மளுடைய கலாச்சாரமும், நம்மளுடைய ஆரோக்கியமும், நம்மளுடைய தேசத்தினுடைய ஒழுக்கமும் பாதுகாக்கப்படும்.
சாதாரணமா எல்லாம் கிடையாது. நம்மளுடைய தேசத்துடைய ஒழுக்கமே பாதுகாக்கப்படும். ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு நேர்த்தியான ஒரு நல்ல எண்ணம், ஒரு ஒரு தேவையற்ற எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பது கூட மிகவும் முக்கியம். அப்படித்தான் நம்மளுடைய பிள்ளைகள் அமைய வேண்டும், அவர்களது உடை அமைந்திருக்க வேண்டும். அதே போல நம்மளுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் உடை நாகரிகம் என்பது உண்டு. பெண் குழந்தைகள் மட்டும்தான் ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது, முட்டி தெரிய ட்ரெஸ் போடக்கூடாது, டைட்டா ட்ரெஸ் போடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. ஆண் பிள்ளைகளும் முட்டி தெரிய ட்ரெஸ் போடக்கூடாது. எல்லாருக்கும் ட்ரௌசர், அந்த காலத்துல கோமணம் கூட தான் கட்டிட்டு வாழ்ந்தாங்க. கோமணம் கட்டிட்டு இருந்தவங்கள நம்ம கேலி பேசல. அவங்க வயல் வேலைக்காக அப்படி கோமணம் கட்டிட்டு இருந்தாங்க. அவங்கள நம்ம கேலியா பேசலையா? ஏன்னா அது நாகரீகம் இல்லைன்னு நம்ம நினைச்சோம். ஆனா அதை கூட அவர்கள் மிக நேர்த்தியாக தான் உடை அணிந்திருப்பார்கள். அந்த அந்த நாகரீகம், பெரியோர்களை நம்ம கேலி பேசணுமே. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு படத்துல சினிமாவில் ஒரு நாகரீகம் காட்டுறாங்கன்னா அந்த நாகரீகத்தை நம்ம கடைபிடிக்கணுங்கிறது இல்லையே. அது நமக்கு உகந்தது அல்ல. நமக்கு நம்ம பார்த்தா எத்தனை உடை அணிந்திருந்தாலும் ஒரு வேஷ்டியும் ஷர்ட்டும் போட்டு வரவங்களை பார்த்தா நம்ம கையெடுத்து கும்புறோம் இல்லையா, வாங்க அப்படின்னு நம்மளறியாம எழுந்துக்கிறோம் இல்லையா? அப்படியே நீட்டா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தாங்கன்னா நம்மளறியாம எழுந்து நின்று மரியாதை கொடுக்குறோமா இல்லையா? அந்த உடைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது எத்தனை தலைமுறை ஆனாலும் மாறவே மாறாது. அப்படித்தான் அதையெல்லாம் மாற்ற முடியாது. ஆகையினால ஆரோக்கியமான உடை அணியணும். பிள்ளைங்கள் வீட்டில் காற்றோட்டமாக உடையணும்னா வேஷ்டி அணியுங்கள். ட்ரௌசரே தான் போட்டுட்டு இருக்கணும்னு இல்லை, அந்த ஃபுல் பேண்ட்டு தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய வேஷ்டி கூட உங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். நீங்கள் நாகரிகமாக ஆண் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது முட்டி தெரிய ட்ரெஸ் போட்டுட்டு போகக்கூடாது. முதல் ஒரு சட்டமே எழுதப்படணும்னு நான் சொல்லுவேன். என்னுடைய எண்ணப்படி ஆண் பிள்ளைகள் முட்டி தெரிய வெளியே போனால் லத்தி வச்சு தட்டி எடுக்கணும் காலன். அப்படி ஒரு சட்டம் வந்தால் தான் அது சரி வரும். அது சிறு பிள்ளைகள் ஒரு 10-12 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகள் ட்ரௌசர் போட்டு போகிறாங்க. 15 வயசு பள்ளிப்பருவம் வரைக்கும் ஓகே தான். 15 வயசுக்கு மேலேயே அவர்கள் முழுமையாக அவர்களுடைய உடம்ப மறைக்கிறது ஆரோக்கியமான விஷயம்தான். ஆண் பிள்ளைகள் கூட வேஷ்டிங்கிறது அப்படித்தானே. ஆனால் இப்போ எல்லா வயதினரும் ஆரோக்கியம்தான், சௌகரியம்தான். சௌகரியங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? செய்யலாம். இடம் பொருள் ஏவல் இருக்கு, அதை போட்டுட்டு வெளியே வந்துடக்கூடாது. இப்போ எல்லா இடங்களையும் பாருங்க, மருத்துவமனையாகட்டும் எங்க பார்த்தாலும் ட்ரௌசரோடவே சுத்துறாங்க. யார் கேட்கறது? கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தப்புன்னா தட்டி கேட்க ஆள் இல்லை. தட்டி கேட்டா அவங்களைய உடனே சட்ட ரீதியா பேசி நீங்க அப்படியா நீங்க இப்படியா அப்படியெல்லாம் இல்லை. ஒரு விஷயம் நல்லதுன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கணும். அந்த மனோபாவத்துல தான் நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். அப்படியெல்லாம் வளர்ந்தா தான் இந்த தேசம், இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கும். கலியுகம் இன்னும் 4 லட்சம் வருஷங்கள் இருக்கு. அந்த அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த மக்கள் வாழ்ந்துதான் தீரணும். அப்ப நம்ம வாழ்ற காலத்துல இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு நல்ல விஷயங்களை பதிவு பண்ணிட்டு நம்ம போக வேண்டியது அவசியமா இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா, நம்ம பெரியவங்க நம்மளுக்கு பெருசா சொத்து சேர்த்தி வச்சாங்களா அப்படின்னு பார்த்துட்டு சொத்து சேர்த்தி அவங்க வாழ்ந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம்னு சிலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க அப்படி பண்ணியிருந்தா நம்ம இன்னைக்கு இந்த கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம் அப்படி சொல்றோம் இல்லையா? ஒரு பணங்காசுக்கு மட்டும் அப்படி இல்லை, இந்த நாகரிகத்தை கூட நம்ம காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிடணும். அதை கொடுத்துடணும். எதுலையுமே ஒரு கண்டிப்பு இருக்கத்தான் செய்யும். அந்த கண்டிப்பினுடைய வாயிலாகத்தான் ஒரு நல்ல விஷயம் ஆணித்தரமா மனசுல பதிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். அதை பண்றதுக்கு நம்ம தயங்கினோம்னா, ஐயோ நம்ம குழந்தைகள் கஷ்டப்படுவாங்களே, அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும் தான். அந்த உடை நாகரிகத்துல உடையில ஒரு ஆசுவாசம் வேணும்னா அது எல்லாமே நம்மளுடைய எல்லைக்குள்ள, நம்ம காம்பவுண்ட் சுவற்றுக்குள்ள எல்லாமே இருக்கலாம். ஆனா வெளியில அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் இந்த தேசம் நல்லா இருக்கும், இந்த தலைமுறை நல்லா இருக்கும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். நம்ம போயிடுவோம். ஆனா நமக்கு பின்னாடி அந்த பிள்ளைகள்
நல்லா இருக்கணும். அவங்க அடுத்தடுத்து தலைமுறை பாட்டன் பூட்டன்னு இப்படி ரிவர்ஸ்ல பாக்குற மாதிரி இப்படி ரிவர்ஸ்ல ஃபியூச்சர்ல பாருங்களேன். அப்படி போகும்போது நம்ம இன்னைக்கு செய்ய தவறின விஷயத்தினால இன்னொரு 2-3 தலைமுறை கழித்து அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க. அப்ப நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆகவே உடை நாகரிகம் காப்பாற்றப்பட வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, தவறாமல் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அது ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. இருவருமே உடை நாகரிகத்தை கடைபிடிக்கத்தான் வேண்டும். மற்றும் இந்த வெயில் காலத்துல காற்றோட்டமான காற்று உள்ளே நமது உடம்புக்குள்ள நுழையிற மாதிரியான உடைகளை அணிய வேண்டும். அதற்காக அது மற்றவரை வசீகரிக்கும் விதமாக இருந்துவிடக் கூடாது. ஆகையினால் ஒரு உடையை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதன் நிறத்திலிருந்து, அதனுடைய குணம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய தன்மையிலிருந்து பார்த்து ஆரோக்கியமாக உடையை அணிய வேண்டும். நமது குழந்தைகளுக்கும் அப்படித்தான் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்றும் கருப்பு நிற ஆடைகள் சூரிய ஒளியை நமக்கு உள்வாங்கி ரொம்ப சுளீர்னு கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கருப்பு நிற ஆடைகள் தவிர்த்து இந்த வெயில் காலங்கள்ல ரொம்ப மைல்டு கலர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதமான ஆடைகளை அணிந்து ஆரோக்கியத்தை பேணி அனைவரும் குளிர்ச்சியான வஸ்துக்களை, உணவுகளை உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வது நமது தேசத்திற்கு நாம் செய்யும் தொண்டாக கருதுவோம். அதுவே நம்ம நல்லா இருந்தா நம்ம வீடு நல்லா இருக்கும். நம்ம வீடும் நம்மளும் நல்லா இருந்தோம்னா நம்ம நல்ல விதமா யோசிப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் சரியா இருக்கும்போது நம்ம பிறரை தவறா நினைக்க மாட்டோம். நம்ம பிறரை தவறா நினைக்கலங்கும் போதே அங்க சங்கடங்கள் ஏற்படாது. அப்படி சங்கடங்கள் ஏற்படாத போது உறவுகள் மேம்படும். அப்படி உறவுகள் மேம்படும் போது எல்லோரையும் மகிழ்ச்சியாக பார்ப்போம். அப்ப தவறுகளும் சங்கடங்களும் குறையும் போது நமது சமூகம் ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நமது சமூகம் மகிழ்ச்சியாக இருந்தால் நமது தேசமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவே ஆரோக்கிய பாரதம் என்று கூறி நமஸ்கரிக்கிறேன். ராம் ராம்.